Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா தேங்காய் போலி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா கடலை பருப்பை வச்சு போலி போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலே வந்து ஐ கார்ட்லயும் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் போலி எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போலி செய்கிறதுக்கு மேல் மாவு பிசைஞ்சுக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஊற்றி நம்ம சப்பாத்தி பூரி மாவை விட இன்னும் கொஞ்சம் நாளில் தளர்த்தியான மாவாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாவை 1 டீஸ்பூன் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கையில் ஒட்டலை, நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. பட் இப்போ இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இழுக்க வராது. இது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இது பாகு வெல்லம், ஆர்கானிக் வெல்லங்கிறனால நான் வடிகட்ட போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல வெல்லத்தை வந்து கரைச்சிடுங்க. அதில் கல் மண் இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டிட்டு அப்புறமா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். போட்டுட்டு இந்த பாகு தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாஃப்டாக உருட்டுற அளவுக்கு வரணும். அது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா நல்லா உருட்ட வரணும். இப்போ இது ஆறட்டும். மாவு பாருங்கள், 30 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி பூரணத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுடுங்க. இல்லாட்டி நம்ம ரெண்டையுமே மாற்றி மாற்றி எடுக்கிறப்ப கலர் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இதை வந்து நான் வந்து இன்னைக்கு வரமாவு போட்டு திரட்ட போகிறேன். நீங்கள் எண்ணெய் தடவியோ இல்லை நெய் தடவி கூட நம்ம திரட்டலாம். ஏற்கனவே பருப்பு போலி போட்டிருக்கிறேன். அதில் வந்து எண்ணெய் தடவி திரட்டுற விதம் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வரமாவு எடுத்துட்டு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா நம்ம ஆற ஒரு மாதிரி வரன்னு ஆகிடும். இதை வச்சு நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாக திரட்டியாச்சு. எந்த அளவுக்கும் கேப்பில் தெரியக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா வரன்னு ஆயிக்கும். சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் போட்டு தேவையான அளவு நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கலாம். 2 சைடும் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சமாக சூடாக இருக்கப்ப நெய் தடவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த போலியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.